ஹாய் அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் பார்ட் வந்துருச்சுங்க. ஆல்மோஸ்ட் லாஸ்ட் பார்ட் வந்துருச்சுங்க. ஏன்னா லன்ச் முடித்தாலே அதுக்கப்புறம் பாதி ஓவர் அப்படிங்கிற மாதிரி சில் அவுட் தீம் பார்க்கில் வந்து லன்ச் சாப்பிட வந்தாச்சு. ஸோ அதில் எல்லா விளையாட்டும் விளையாண்டுட்டு ஃபைனலி வந்து லஞ்சுக்கு வந்துட்டோம். லஞ்ச் பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி, சிக்கன் சில்லி, தக்காளி சாப்பாடு, தயிர் சாப்பாடு, ஸோ எல்லாம் வாங்கிட்டோம். நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன் அப்படிங்கிறனால வந்து தயிர் சாப்பாடு சேர்த்து வாங்கிட்டோம். எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. மினிமம் ரேட்டு தான் வந்து செமையாக இருந்துச்சு. டேஸ்ட்டும் ஓகே. நம்ம வந்து நல்லா இல்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இல்லை. ஃபுல்லாக ஒரு ஃபுல் கட்டிட்டு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நம்மளோட வேலை என்னென்னா ஃபுல்லாக பீச்லேயே வந்து ஒரு 1 hour பார்த்திங்கன்னா ஃபுல் டைம் அதுலேயே போயிடுச்சு. நம்ம ஃபுல்லாக சாப்பிட்ட உடனே வந்து மேக்ஸிமம் ஐயோ நம்ம சாப்பிட்டோம் இனிமேல் தண்ணியில் போய் விளையாடுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு நினச்சோம்னா தாங்க ஒரு மாதிரி இருக்கும். சாப்பிட்ட உடனே ஃபுல்லாக அப்படியே அந்த இதுலேயே அந்த ஃபோர்ஸ்லேயே வந்து தண்ணியில் இறங்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். 10 நிமிஷங்க சாப்பிட்டது எங்கே போச்சுன்னே தெரியாது. அந்த அளவுக்கு குறைஞ்சிரு தண்ணிக்குள்ளே இருந்தீங்க அப்படின்னா. லாஸ்ட் நாங்கள் வெளியில் வேறு ஒரு தீம் பார்க் போயிருந்தோம். அதில் பார்த்திங்கன்னா லன்ச் முடிச்சுட்டு ஃபுல்லாக ராட்டன் தூரியில் ஆடுற மாதிரி இருக்கும். அது எங்கள் வீட்டில் அவர் வந்து ஓவராக சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் ராட்டன் தூரி டேரெக்டாக ஆட போங்காட்டி வாமிட்டில் வந்துடுச்சு. எப்போவுமே எங்கே போனீங்கனாலுமே நல்லா ஃபுல்லாக சாப்பிட்டுட்டிங்கன்னா அப்படிங்கன்னா திரும்பவும் தண்ணியில் நல்லா விளையாண்டுருங்க. ஃபுல்லாக எந்த அளவுக்கு தண்ணியில் விளையாட முடியுமோ அந்தளவுக்கு தண்ணியில் விளையாண்டிங்கனாலே அந்த சாப்பாடு ஃபுல்லாக டக்குன்னு வந்து உங்களுக்கு செரிமானம் ஆயிரும். அது ஒரு மாதிரி இருக்காது. தூரியெல்லாம் லாஸ்ட்டாக தூரி மேக்ஸிமம் எங்கேயுமே தண்ணியில் விளையாண்டதுக்கப்புறம் தான் தூரி ஆடுற மாதிரி இருக்கும். லன்ச் முடித்தோடனே எங்கேயுமே போயிட்டு தூரி ஆடாதீங்க. கம்பல்சரி நல்லா தண்ணியில் ஃபுல்லாக விளையாடுங்க. அதுக்கப்புறம் வந்து தூரி ஆடினீங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்காது. ஒரு மாதிரி ஒமட்டுற மாதிரியோ இல்லை ஒரு மாதிரியாகவே இருக்காது. சூப்பராக தண்ணியில் வந்து பீச்சை எப்பவுமே லன்ச் முடித்தோடனே பீச் போட ஆரம்பிச்சிட்டாங்க. பீச் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ ஒரு half an hour போட்டுருந்தாங்க. லன்ச் முடிச்சுட்டு வந்ததையுமே ஒரு கிட்டத்தட்ட 1 hour பீச்லேயே டைம் நல்லா ஸ்பெண்ட் பண்ணோம். அந்த உள்ளே போய் நம்ம உட்கார்றத விட வெளியிலேயே வந்து லாஸ்ட்டில் உட்காந்தோம்னா அந்த பீச்சோட அலை வந்து நல்லா ஹெவியாக இருக்குது. உள்ளே போய் நின்னோம்னா அந்த தண்ணி வரும்போது மேலே குதிச்சு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் பீச்சோட எண்டில் உட்காந்தோம்னா தான் அந்த பீச்சோட ஹெவி அந்த அலை வந்து அடிக்கிறது எப்படி இருக்குன்னா அதனோட இது நம்மளுக்கு தெரியும். உள்ளே போய் இருந்தோம்னா சும்மா அலை வந்து மேலே தூக்கினோமா அந்த டைமில் கரெக்டாக மேலே குதிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் அந்த எண்டில் உட்காந்தோம்னா தான் அந்த பீச்சோட அலை சல்லுன்னு அடிக்கும் இல்லைங்களா. என்ன இங்கே பீச்சோட மணல் வராது, ஒன்லி தண்ணி மட்டும் வந்து அடிக்கும். நம்ம பீச்சில் போனோன்னா அந்த மணலோடு சேர்த்து நம்மளை அப்படியே தள்ளிட்டு வரும் அந்த ஃபோர்ஸு. அந்த ஒரு மெமரிஸ் வந்து மறக்கவே முடியாது. அது நான் இன்னும் நிறைய மிஸ் பண்ணுறேன். அந்த பீச்சை வந்து நிறைய மிஸ் பண்ணுறேன். பட் இதில் ஓவரால் கொஞ்சம் ஓகே. நம்மளும் பீச்சில் இருக்கிற மாதிரி அந்த பழைய நினைவுகள் அப்படியே கோவா அப்படியே வந்து நினைவுக்கு வந்துட்டு போகிற மாதிரி 2 பேர் நாங்கள் உட்காந்துருக்கோம். எங்களுக்கு இங்கே உட்காந்தோடனே என் மைண்டில் அதுதான் போச்சு. நம்ம கோவாவில் எப்படி அந்த பீச்சை நிறையா நாள் மிஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா நாங்கள் போயிட்டு அந்த பீச்சில் உள்ளே கூட போய் தண்ணியில் கூட விளையாட மாட்டோம். அங்கேயும் உப்பு தண்ணியாக இருக்குது, இதுலேயே போயிட்டுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மணலில் வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்த காலங்கள் இருக்குது. ஆனால் வந்து கிடைக்கிறப்ப அதை அனுபவிச்சுக்கணுங்க. அது வேண்டாம் அப்படின்னு நம்ம இது பண்ணோன்னா ஒரு கட்டத்தில் வந்து அது நிறைய மிஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நான் அதை வந்து மிஸ் பண்ணுறேன். பட் இருந்தாலும் ஓகே, ஹாப்பி, நல்லா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இங்கேயும் பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்தது பீச். மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா விளையாட்டுமே ஃபுல்லாக ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலி பீச்சில் பார்த்திங்கன்னா அந்த பீச் போட ஆரம்பித்தாங்கன்னா அங்கே இருக்கிற எல்லாருமே கரெக்டாக இங்கே வேறு எதுவுமே விளையாட மாட்டாங்க. ஃபஸ்ட்டு இங்கே தான் வந்து விளையாடுவாங்க. பீச் ஏன்னா ½ an hour 1 hour தான் போடுறாங்க. அந்த கொஞ்சம் நேரம் அதில் நல்லா டைம் வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்ட்டு அங்கே எல்லாருமே வந்துடுவாங்க. தம்பி பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய். அவங்க பீச் விட்டு வெளியிலே வரல. எங்களுக்கு கொஞ்சம் டயர்டாகி போச்சு. போதும் நம்ம வெளியில் உட்காந்து பீச்சை ரசிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 2 பேர் வெளியில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அவங்க பார்த்திங்கன்னா வெளியிலேயே வரல. கடைசி அந்த பீச்சோட அந்த ஃபோர்ஸ் அதை ஆஃப் பண்ண வரைக்குமே. ஏன்னா அவங்க போடுற அந்த மோட்டரோட இதில் தான் அந்த பீச் மாதிரி ஒரு அலை வந்து அடிச்சுட்டு போகிறது அந்த இது. அதை ஆஃப் பண்ணிட்டாங்க அப்படின்னா நார்மல் ஸ்விம்மிங் பூலில் தண்ணி நிற்கிற மாதிரி நிற்குங்க, அவ்வளோதான். இது முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா குற்றால அருவியிலே குளித்தது போல் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி செம்மையாக ஒரு குற்றால அருவி வச்சுருக்காங்க. மற்ற இடங்களில் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி இருக்கும், ஆனால் அவ்வளோ ஒரு ஜில்னஸ் இருக்காது. ஆனால் இந்த இடம் பார்த்திங்கன்னா நிஜமாலும் வந்து ஒரு அருவியில் குளித்தா எப்படி ஃபீல் இருக்கும் அந்த ஃபீல் வந்து இருக்கும். கீழே பார்த்திங்கன்னா தண்ணி நிற்கும், அந்த தண்ணியும் அந்த ஜில்னஸ் இருக்காது. கரெக்டாக அந்த மேலேருந்து விழுகிறது பார்த்திங்கன்னா இதுதாங்க ஜில்னஸ் தண்ணி. அப்படியே அருவியில் நம்ம டேரெக்டாக போய் நின்னோம்னா எப்படி ஒரு ஜில்லுன்னு இருக்குமோ அந்த ஒரு இதை நல்லாவே கொடுத்துருக்காங்க. எல்லா இடங்கள்லையுமே தண்ணி வந்து
இவ்வளோ ஜில்னஸ் இருக்காது. இந்த ஒரு இடங்கள் மட்டும்தான் அருவி. நம்ம அப்படியே மேலே போடுறதே அப்படியே அருவிக்கு போன மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே அழகாக அந்த தண்ணி வந்து மேலேருந்து சலன்னு விழுகிறதுக்கும் அந்த தண்ணியோட ஜில்னஸ் தான், அதுதான் வந்து நம்மளோட மைண்ட் அப்படி இவ்வளோ உடனே நம்ம வந்து அருவியில் குளிக்கிறோம் அப்படிங்கிற ஃபீலை கொண்டு வரதே வந்து அந்த ஜில்னஸ் தான். வேறு லெவலில் இருந்துச்சு. அதில் நாங்கள் எல்லோரும் ஃபேமிலியாக அம்மா அப்பா இந்த மாதிரி லாஸ்ட் டைம் போயிருந்தோம். அப்போ பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு. அடடடா இதுதான் நல்லா இருக்குது, மற்றதை விட இது நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த டைம் நான் தம்பி வீட்டில் மட்டும் போயிருந்தனால ஓகே இது சூப்பராக என்ஜாய்மெண்ட்டான செம்ம என்ஜாய்மெண்ட்டாக. ஏன்னா லாஸ்ட் டைம் ஆனால் வீடியோ சரியாக எடுக்க முடியல, கரெக்டாக அந்த கவர் எடுத்துகிட்டு போகல, இதில் போய்ட்டு வீடியோலாம் எடுக்க முடியல. இந்த டைம் நாங்கள் எங்கேயும் மிஸ் பண்ணல, எல்லா இடங்கள்லையும் ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம என்ஜாய் பண்ணுறோமோ இல்லையா போகிற இடத்துல வீடியோ ஃபஸ்ட்டு பிடிச்சிடணும் அப்படின்ட்டு செம்மையாக வீடியோ எடுத்துட்டோம். இதுலேயுமே பார்த்திங்கன்னா தம்பி மிஸ்ஸிங். ஏன்னா தம்பி வந்து நாங்கள் ஒரு டைம் தனியாக போனோம், தம்பி ஒரு டைம் தனியாக என்ஜாய் பண்ணாங்க. அவங்க தனியாக வந்துட்டு போயிட்டு இருந்தனால அவங்க வந்து இந்த வீடியோவில் அதிகமாக வரமாட்டாங்க எல்லா பக்கம். ஏன்னா அவங்க ஒரு பக்கம் தனியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க, நாங்கள் தனியாக ஒரு பக்கம் விளையாண்டுருக்கிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் ஃபைனலி எல்லாம் டயர்டாகி அப்படியே அங்கங்கே வந்து அப்படியே படுத்துக்கிறது. இங்கே பாருங்கள், அப்படியே அந்த மேலேருந்து அந்த மேட்டை வந்து வந்த மேட்டில் வச்சு அப்படியே படுத்துக்கிறது. இதுவும் நல்லா தான் இருந்தது. இது தம்பி தான் அப்படி படுத்துட்டே படுக்கவும் உழுகவும் செம்ம என்ஜாய் பண்ணாங்க. குட்டீஸ் இருந்தால் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க. சூப்பர் பிளேஸு. ஒரு நல்ல ஒரு பட்ஜெட்டில் ஒரு 600-650 ரூபா தான் குழந்தைகளுக்கு. மேக்ஸிமம் வெளியிலலாம் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக 1200-2000 இந்த மாதிரி இருக்கும். இங்கே ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் இருக்குது. ஸோ எல்லோரும் ஃபேமிலியோடு போய் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க, நல்லாயிருக்கும். நல்ல வெயிலில் போனீங்கனாலும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், நல்ல குளிர் மலையில் போனீங்கனாலும் அதை என்ஜாய் பண்ண முடியாது. மீடியமான கரெக்டான ஒரு லெவலில் அந்த டைமில் போனீங்கன்னா செம்மையாக இருக்குங்க. தண்ணியோட கிளைமேட் ஜில்னஸ் ரொம்ப இல்லாமல், அப்போ உள்ளே போகிறதுக்கையும் ரொம்ப கூலிங்காக இருந்தாலும் தண்ணி ரொம்ப கூலிங்காக இருக்குது, உள்ளே போகிறதுக்கு பயமாக ஐயோ குளிருதுங்கிற மாதிரி இருக்கும், என்ஜாய் பண்ண முடியாது. ரொம்ப வெயிலில் போனீங்கன்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும், எந்த இதையுமே விளையாட முடியாது. அதனால் வந்து நாங்கள் கரெக்டாக எங்களுக்கு நாங்கள் போன டைம் ஒத்துக்குச்சு. ஸோ அதனால் நான் சொல்கிறேன், ஒரு மீடியமான டைமில் ஒரு மீடியமான கிளைமேட்டில் போனீங்க அப்படின்னா கூட்டம் ஜாஸ்தியாக இருக்காது. அப்புறம் சண்டே டைமில் போனீங்கனாலும் கூட்டம் ஜாஸ்தியாக இருக்கும். ஏன்னா கூட்டம் அதிகமாக இருந்ததுன்னா எதையுமே வந்து விளையாட முடியாது, கொஞ்சம் ஃப்ரீயாக போய் விளையாட முடியாது, வெயிட் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். அதுலேயும் உங்களுக்கு போர் அடிச்சு போயிடும். போதும் வாங்கப்பா போதும் விளையாண்டது போதும் அப்படின்னு நினைக்கிறது தோணும். அதனால் வந்து கூட்டம் இல்லாத டைமில் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணி போய் என்ஜாய் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மேலும் நீங்கள் கொடுக்குற சப்போர்ட் தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும்.